கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பைபிள் ரீடிங்ஸ்னு பார்க்கும்போது அந்த ட்ராக்ல வந்து இன்னைக்கு இந்த பைபிள் ரீடிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ காஸ்பிள் ரீடிங்ல 2-3 ரீடிங்ஸ் இருக்கும். நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரீடிங்ஸ்லயும் ஒரு காமன் தீம் இருக்கும் எப்பவுமே. ஸோ அப்படிதான் வந்து மத்தேயு அதில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது பார்த்தா அந்த லூக்காவில் உள்ளது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பொருந்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லூக்கானை சேஞ்ச் பண்ணேன். என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஏதோ ஒன்று வாசிக்கிறாங்க, ஏதோ ஒன்று கேட்குறோன்னு நம்ம சர்ச் மெம்பர்ஸில் உடனே எவ்ரிபடி கரெக்டடு. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சர்வீஸில் இன்வால்வ்டாக இருக்கிறோம் அப்படின்றத வந்து காட்டுது. கர்த்தருக்கு கூட கூடிய ஸ்தோத்திரம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த 4 ரீடிங்ஸ்லயும் காமனா பாக்குற தீம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா சர்ச் கோயிங், சர்ச்சுக்கு வர்றது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு வர்றது சின்ன வயசுல யார் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓ சண்டேனா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப சின்ன வயசுல கூட ஒரு தடவை ஏஞ்சல் கேட்டா, யாரோ எங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பிள்ளைங்க அன்னைக்கு சண்டே போகலன்னு உடனே, ஹவு தே கேன் நாட் கோ டு சர்ச் சண்டே, ஹவு தே ஆர் ஸ்டேயிங் அட் ஹோம் அப்படின்னு கேட்டா. ஸோ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அந்த அளவுக்காவது நம்மளுக்கு. ஸோ நம்மெல்லாம் வந்து சின்ன வயசுல பேரண்ட்ஸ் அப்படி வளர்க்குறதுனால, ஓ சண்டேனா நம்ம சர்ச்சுக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில சமயம் வந்து தட் பிகம்ஸ் a ritual, right? ஓகே, சண்டேனா போறோம், இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்கு போறோம், போயிட்டு வந்துட்டோம், ஒரு கடமை முடிஞ்சிடுச்சு, ஓகே we are done அப்படின்ற அது ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஒரு ட்ரெடிஷன் மாதிரி, ஒரு சடங்காச்சாரம், ஒரு சம்பிரதாயம் மாதிரி மாறிடுது. பட் ஹவு இன்வால்வ்ட் ஆர் வி இன் சர்ச் கோயிங், அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த பைபிள் ரீடிங்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன் ஜெனரல் நம்ம சர்ச்சுக்கு எதுக்காக வரோம்? ஒன்னு, இட்ஸ் லைக் ஓகே, இட்ஸ் அ கஸ்டம், இட்ஸ் அ ட்ரெடிஷன், இட்ஸ் அ ரிச்சுவல், வி ஆர் கோயிங். இன்னொன்று வந்து சிலர் என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம போகலைன்னா இவங்க கேட்பாங்க ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு. 4 வாரமா போலையா, இந்த வாரம் போய் தலையை காட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சில சமயம் தலை காட்டுறதுக்காக அப்படியும். ஸோ அதுலலாம் வந்து நம்மளுக்கு என்ன பிளெஸிங் நம்மளுக்கு வரும். ஸோ இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸ்கூல்ல சில சமயம் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு வந்து சும்மா யுவர் வார்மிங் அப் த பெஞ்சஸ் அண்ட் கோயிங், சும்மா வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாம ஒன்று கவனிக்காம சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இன்வால்வ்மெண்ட் வேணும். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் ரீசன்ஸ் இன் அடிஷன்? அஃப்கோர்ஸ் அது ஒரு ட்ரெடிஷன், வழக்கத்தின்படியே இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே தேவாலயத்திற்கு சென்றார் அப்படின்றார். சோ வழக்கம்னா as it was his custom, he went to the synagogue on Sabbath. So it is a custom, அதுல தப்பே கிடையாது. சண்டேனா இது ஒரு கஸ்டம் தான், we go. But in addition to that, சர்ச்ல வேற என்னென்ன காரியத்துக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோம், அது மாத்திரம் தான் ரீசனா இருந்தா நம்ம வந்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. So what are the various reasons that we come to church? பிப்ளிக்கலாவும் பார்க்கலாம், நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் பார்க்கலாம். சோ நம்ம பர்சனல் லைஃப்னு பார்த்தோம்னா எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோம்? why do you think we come to church? not in this Sunday, நம்ம in general. வசனம், அந்த வாரத்துக்கான வசனம், மெசேஜ், ஆண்டவர் என்னங்களோட பேசுறார், அதை கேட்கறதுக்கான I come to listen the செய்தி, word of God. definitely. சோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நம்ம we try as much as possible to follow that and apply it in our life. So definitely that's very good, that's a very important reason. ஏன்னா நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு சில சமயம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறோம்னு கூட கிடையாது, காதுல வாங்குறதே கிடையாது, அதுக்கப்புறம் தானே அந்த காதுல விடுறது. ஸோ அதுக்கு தான் ஏசாமி ஒரு நல்ல ஓமிய சொல்றாரு, வழி அருகே என்ன சில வித, சிலர் அப்படி கேட்பாங்க, சிலர் வந்து கேட்டுட்டு கொஞ்ச நாள்ல அதை விட்டுருவாங்க, நல்ல நிலத்துல விழுந்த வித. ஸோ தட்ஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். வசனத்துல கேட்கறதுல கூட டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்கு, அதுல சொல்றாரு. ஸோ நம்ம ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு 100% நம்ம வசனத்தை கேட்கிறோம் அப்படின்றது அது ஒன்று. ஸோ வாட் எல்ஸ், வேற என்ன காரணத்துக்காக நம்ம ஃபெலோஷிப், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருக்க கடவுள். சிலர் சொல்லுவாங்க, நாங்க வீட்டிலேயே ப்ரே பண்ணிக்கிறோங்க, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, ஆண்டவரை எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம், என் உள்ளத்துல நான் நினைச்சுக்கிறேன் அதுவே போதும், நான் எங்க வேணா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த கூடி வந்து ஃபெலோஷிப் ப்ரே பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அதை விட்டு விடக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ ஜூம்லாம் வந்துருச்சு, பட் ஜூம்ல கூட ஒரு ஃபெலோஷிப் இருக்கு. நிறைய பேர் எதுலையுமே இல்லாம நம்ம வந்து அப்படி இல்லாம இருக்கணும், அது ஒண்ணு. வாட் எல்ஸ்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அவ்வளவு இன்பமான காரியம், இன்பமான காரியம், தட் ஆல்சோ அண்டர் ஃபெலோஷிப். வாட் எல்ஸ்? ஆண்டவரை துதிக்கிறோம், we come to worship him, அது ஒரு ரீசன்.
ரெண்டாவது இன்னொன்று வேற நிறைய காரியங்கள் இருக்கு. பாவ மன்னிப்பு, கன்ஃபெஷன், ரைட்? தட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் த சர்வீஸ். ஸோ அந்த பக்தி வேர்த்திக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு அந்த கிழமையில ஏதோ நடந்தது நாங்கள் சாட்சியா சொல்லும் போது தட்ஸ் a very good point, great point. அதுக்கு தான் நம்ம டெஸ்டிமனி டைம் வச்சிருக்கிறோம். ஸோ கடந்த வாரத்துல என்ன நடக்குதோ ஆண்டவரை துதிக்கிறதுல அது வந்துடும். ஸோ we praise God for all the good things that he had done in our life in the past week or maybe even in the remote past. So definitely டெஸ்டிமனி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ச்சுக்கு வரதுக்கு. இன்னொன்று வந்து விண்ணப்பங்கள். நம்மளுக்கு நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ஸ் இருக்கும்ல, இந்த வாரம் நிறைய செட்பேக்ஸ், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கண்ணீரோடு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போயிட்டு நம்ம அதை எப்படியாச்சும் ப்ரேயரில் வைப்போம். ஸோ தட் இந்த கம்மிங் வீக்ஸ் ஆல் தோஸ் பெட்டிஷன்ஸ் வில் பி டர்ன்ட் இன்டு டெஸ்டிமனிஸ். ஸோ நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சாட்சிகளாக மாறணும்னு சொல்லி நான் சாட்சி சொல்லுவேன் ஒரு பொறுத்தனையா நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம பண்ணலாம். சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் அன்ஸ்போக்கன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்டும் நம்ம வெளியில சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வச்சு நம்ம மனசுக்குள்ளேயே டெஸ்டிமனியா கூட சொல்லலாம். வெளியிலையும் ஓப்பனாகவும் நம்ம ஆண்டவர் சொல்றதுக்கு நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ஸ் அண்ட் டெஸ்டிமனிஸ் இருக்கு. ஸோ ஆண்டவரை துதிக்கிறோம் த்ரூ டெஸ்டிமனிஸ். அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் ஒன்று வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்முடைய பெட்டிஷன்ஸ், இதெல்லாம் கடவுள் நிச்சயமா டெஸ்டிமனியா மாத்துவாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்றோம். அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து கன்ஃபெஷன். அதுதான் நம்ம பாவ அறிக்கை பண்றோம்ல. ஸோ நம்மளுக்கே சில சமயம் நம்ம தெரியாது. அதனாலதான் நம்ம தெரிஞ்சு செய்கிற பாவங்கள், நம்ம தெரியாத செய்கிற பாவங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்ஃபெஸ் பண்றோம். ஒருவேளை லாஸ்ட் வீக்ல நான் அப்படி ஒன்றும் பெருசா மேஜரா எந்த தப்பும் நாங்க பண்ணலங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதனாலதான் தாவீது ராஜா சொன்னது போல மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும், துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். ஸோ தெரிஞ்சு செஞ்ச பாவங்களும் மன்னிச்சு திரும்ப செய்யாம இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தெரியாம செய்யற பாவங்களும் எங்களை உணர்த்தி அதை செய்யாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஸோ there are so many reasons that we have to அந்த ரீசன்ஸோட தான் நம்ம சர்ச்சுக்கு வரணுமே வெளிய சும்மா வந்து ஏதோ வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு அந்த 1 hour 1.5 மணி நேரமோ நம்ம கணக்கு காமிச்சிட்டு போறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த ஒரு கான்செப்டோட நம்ம வந்தோம்னா டெஃபினட்டா வந்து நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு பிளெஸட் லைஃபா இருக்கும். ஸோ இதை வச்சு we'll go into each of the Bible readings today. இன்னைக்கு 84ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிக்கிற சங்கீதத்துல வந்து தாவீது ராஜா சொல்றாரு சர்ச் கோயிங் பத்தி. He is an ardent lover of church, right? அதனால அவர் என்ன சொல்றாரு, அந்த ஓப்பனிங் வேர்ஸே சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சோ சிலருக்கு சர்ச்சுக்கு கிளம்புன்னு சொன்னாலே மனசு கஷ்டமாயிரும். போணுமா அப்படின்ற ஒரு எஸ்பெஷலி பிள்ளைங்களுக்கு, ரைட்? அவங்க கடவுளுக்குள்ள வளர வளரதான். நாங்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது பேக் டு பேக் நிறைய சர்மன்ஸ் இருக்கும்போது விளாண்டுட்டு இருக்கும் போது ஓடி பிடிச்சி அங்கங்கன்னு விளாண்டுருக்கும் போது பேரண்ட்ஸ் வான்னு கூப்பிட்டா தைரியமா சொல்லலாம் முடியாது. பட் மனசுக்குள்ள ஐயோன்னு இருக்கும், இதை நடுவில் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சில சமயம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். பட் ஆஸ் வி க்ரோ அண்ட் மெச்சூர் அப்பதான் வந்து நம்மளுக்கு எப்போ போவோம் அப்படின்ற ஒரு லாங்கிங் அது வந்து கிங் டேவிட்க்கு இருந்துச்சு. அப்பதான் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலி we are getting matured அப்படின்னு. இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, சின்ன வயசுலயே கூட அப்படி இருக்கலாம். சாமுவேல் எல்லாம் இருந்தாருல அந்த மாதிரி. சோ தாவீது ராஜா சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சோ அப்படின்னா யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணல, ஐயோ இந்த நேரம் போகணுமேனு கஷ்டத்தோட எல்லாம் அவர் போல ரொம்ப ஆசைப்பட்டு எப்போ போகணும், நான் எப்பொழுதும் உங்களுடைய சன்னதியில் வருவேன் அப்படின்னு he was waiting and longing to go to church அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் தாவீது ராஜா சொல்றாரு உம்முடைய வாசஸ்தலங்களில். ஸோ அந்த காலத்துல அந்த சர்ச் எல்லாம் பெருசா இருக்கும் போது மேல அந்த ஸ்டீப்பிள்ஸ்ல எல்லாம் வந்து இந்த அடைக்கலான் குருவிகள், தகைவலான் குருவிகள், இந்த ஸ்பாரோஸ் எல்லாம் கூடு கட்டி அங்க இருக்குதான். அப்போ தாவீது வந்து அவங்கள பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகுறாரு. அதே மாதிரி அந்த கோயிலே வந்து ஆசாரியர்கள்னா அந்த பிரீஸ்ட்ஸ் எல்லாம் they have their own parish, they live in the church. ஸோ அந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள், ஒன்னு ஸ்பாரோஸ், இன்னொன்னு அந்த பிரீஸ்ட்ஸ், அவங்க 2 பேரையும் பார்த்து அவருக்கு வந்து ஜெலஸ் இன் அ நைஸ் வே. அவர் என்ன சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தில் அடைக்கலான் குருவிகளுக்கு கூடும், தகைவலான் குருவிகளுக்கு தங்கள் குஞ்சுகளை வைக்க வீடும் இடம் கிடைத்ததே. உம்முடைய வாசஸ்தலத்தில் தங்குகிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். சோ மத்தவங்க எல்லாம் என்ன, இப்ப நம்ம சர்ச்சுக்கு போறோம்னா இங்கேவா படுத்திருக்கிறோம், இங்க இருக்கிறோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். பட் தாவீது வந்து அவருக்கு சர்ச் மேல அவ்வளவு பிடிச்சிருக்குது. ஹி வாஸ் a king. அவர் ஒன்றும் அப்படியே வேலை வெட்டி இல்லாம இல்லைன்னா ஓல்டு பர்சன் ரிட்டையர்ட் அப்படின்ட்டுலாம் கிடையாது. he was a very accomplished person. எல்லாமே இருக்கு நம்மள மாதிரி. இன்ஃபேக்ட் நம்மளை விட இன்னும் வந்து ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருந்தோம்.
அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இந்த தகைவலான் குருவிகள்லாம் இங்கேயே இருக்குதே, எனக்கு வந்து அவ்வளவு நேரம் அப்படி சர்ச்ல இருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, இந்த பிரீஸ்ட்ஸ் எல்லாம் இங்கேயே சர்ச்லயே இருக்கிறாங்களே, எனக்கு அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு தான் 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதையே நாடுவேன் அப்படின்றார். சோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து சர்ச்சுக்கு போக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, சர்ச்சுக்குன்னு ஜனங்க வரல, பட் ஆனா ரொம்ப நாளா வந்து சர்ச்சுக்கு போக முடியாம அந்த இஸ்ரேலைட்ஸ் they were in bondage, they were in slavery, they were in captivity. சோ அவங்களால வந்து சர்ச்சுக்கு போக முடியல. சோ டெய்லி போனாதானே ஜனங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருத்தம், போக முடியவே நம்ம நினைச்சா கூட போக முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம் அந்த ஜனங்களுக்கு. நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை, இப்ப நல்லா இருக்கு எல்லாமே வரோம் போறோம், இப்படி வரவே முடியாது, சர்ச்சுக்கே வர முடியாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது, கேன் ஹேப்பன் எனி டைம். ஸோ அப்போ வந்து இந்த பாக்கியம், இந்த பிளெஸிங் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இஸ்ரேலைட்ஸ் வந்து செவரல் இயர்ஸ், மோர் தென் 70 இயர்ஸ் சர்ச்சுக்கே போக முடியாம, சினகாகுக்கே போக முடியாம உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களை எல்லாரையும் அந்த 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபிலோனில இருந்து அவங்களை திருப்பி கூட்டிட்டு வராரு. அப்போ தூர தேசத்திலிருந்து வடக்கிலிருந்து எல்லாம் அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்றாரு. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். So that is another occasion. எப்படி அவங்க சர்ச்சுக்கு வராங்க அப்படின்றத நம்ம இங்க தாவீது ராஜா அவரா ஆசைப்பட்டு போறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாக்குறோம், after a long period of captivity they are getting back to church. So அதனால அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். கடைசியா நம்ம பார்க்கும்போது காஸ்பல் ரீடிங், அதனாலதான் நான் லூக்காவுக்கு அதை மாத்தினேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் இஸ்ரேலைட்ஸ்லாம் ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி சர்ச்சுக்கு போறாங்க. அதுல ஜீசஸ், மேரி, ஜோசப், இன்னும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் போறாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு. ஆனா போயிட்டு சர்ச் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, திருப்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. 3 days கழிச்சுதான் ஜீசஸ் பேரண்ட்ஸ் ரியலைஸ் தட் ஹி வாஸ் நாட் வித் them. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சர்ச்ல இருக்கிறது அவ்வளவு பிடிச்சிருக்கு. மரியாள் வந்து கேட்கறாங்க, இது மாதிரி நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோட தேடினோம் அல்லவான்றதுக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் நான் தங்க வேண்டுவது எனக்கு அடுத்தது அல்லவா அப்படின்றாரு. ஐ எம் ஸ்டேயிங் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி அங்க தங்கி இருக்கிறது தான் அவருக்கு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்படி தாவீது ராஜா அப்படி இருக்கிறாரு. இஸ்ரேலைட், the captives of Israelites வந்து எப்படி சர்ச்ல ஆசைப்பட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா எப்படி சர்ச்ல இருக்கிறேன்னு காட்டுறாரு. அப்ப நம்மெல்லாம் வந்து we should take a resolution. This should be one of our New Year's resolution. நான் வந்து எப்படி வந்து சர்ச்சுக்கு வரது மாத்திரம் முக்கியம் கிடையாது, என்ன ஒரு ஆட்டிடியூடோட, என்ன ஒரு இன்டென்ஷனோட நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்றத வந்து நம்ம திருப்பியும் வந்து நம்ம ஃபுல்லா வந்து நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்த்து அப்படி நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுக்க நாம் அர்ப்பணிக்கப்படுகிறோம். ஸோ ஓகே, ஹேவிங் செட் தட், இப்படி நம்ம சர்ச்சுக்கு வரோம் வைங்க, சந்தோஷத்தோட தான் வரோம், ஒரு இதுக்காக தான் வரோம், நிறைய காரியங்களுக்காக ஆண்டவரை துதிக்க வரேன், நான் சாட்சி சொல்ல வரேன், என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல வைக்க வரேன், நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வருகிறேன். இப்படி நிறைய காரியங்கள் மொத்தமா இதெல்லாம் சேர்ந்து ஒரு கியூமுலேட்டிவா இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து சர்ச்சுக்கு வரோம்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது என்னென்ன பிளெஸிங்ஸ் கிடைக்குது. ஃபைனலா வந்து நம்மளுக்கு we all look for incentives. ஆண்டவர் வந்து நிச்சயமா நம்ம என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் வெறுமையா அனுப்புவதில்லை, புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். சோ நம்ம வந்தவங்க நம்ம வெறுமையா நம்ம திரும்பி போறது கிடையாது. சோ இதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து இந்த பைபிள் ரீடிங்ஸ்ல நம்ம பாக்குறோம். அப்படி வந்துட்டு போறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த 84ஆம் சங்கீதத்துல தாவீது ராஜா இப்படிலாம் சொல்றாரு, நான் ரொம்ப ஆசைப்பட்டுதான் வரேன், இந்த குருவிகள், இந்த பறவைகள் எல்லாம் பாக்குறேன், இந்த ஆசாரியர்கள் எல்லாம் பாக்குறேன், ஐம் ஆல்சோ லாங்கிங் டு பி இன் தேர் பொசிஷன், இப்படி நான் சர்ச்சுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பிளெஸிங். அப்படி சர்ச்சுக்கு வரனால ஃபர்ஸ்ட் பிளெஸிங் அவர் என்ன கிடைக்குதுன்னு சொல்றாருன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சோ அப்படின்னா பாருங்க, ஒரு பள்ளத்தாக்குன்னா இட்ஸ் அ வேலி,
அந்த வேலியில நம்ம கண்ணீர் விட்டு அழும் பொழுது ஒரு தடவை சொல்றாரு ஒரு சங்கீதத்துல, என்னுடைய கண்ணீரை எல்லாம் உன் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன். சோ துருத்தினா என்ன? வாட்டர் பாட்டில். ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லா நம்முடைய கண்ணீரை வந்து பிடிக்கிறாங்கன்னா அப்பனா எந்த அளவுக்கு அழுது இருக்கணும். தாவீது கூட ஒரு தடவை சொல்றாரு, ரா முழுதும் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன். சோ அழுது அழுது பில்லோ எல்லாம் கூட நனைஞ்சிருச்சான், அவர் படுக்கிற கட்டில் எல்லாம் வந்து ஈரமாயிடுச்சான் அந்த அளவுக்கு. சோ எவ்வளவோ கஷ்டங்கள், கண்ணீர் விடுகிற சூழ்நிலைகள் நம்முடைய லைஃப்ல இருக்கலாம். அதுக்காக லிட்ரலா ஒரு பாட்டிலா நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் கிடையாது. இட்ஸ் ஆல் ஆர் சாரோஸ், ரைட்? நம்மளுடைய எல்லா ஃபியர்ஸ், சாரோஸ், நம்மளுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இதெல்லாம் எவ்வளவோ இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே அந்த லைஃப்ல வந்து அனுபவிச்சிருப்போம். நான் அழுததே இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நம்ம போய்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு வாட்டர் பாட்டில்னா கூட பரவாயில்ல, ஒரு வேலி ஃபுல்லா தண்ணினா அப்பதான் எந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம். அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கம்ப்ளீட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அதை நீரூற்றாக மாற்றுவேன். சோ அந்த நீரூற்றுனா இட்ஸ் பப்ளிங், அது உள்ள இருந்து வருகிறது. சோ அது ஒரு சந்தோஷத்தை குறிக்குது. சோ நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் வந்து அப்படி நம்மளுடைய எவ்வளவு பிரச்சனை அழுகை இருந்துச்சுனாலும் எல்லாவற்றையும் நான் நீரூற்றாக மாற்றுவேன் அப்படின்றார். சோ இதை விட நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு பிளஸிங். அந்த ஒரு கான்பிடன்ஸோட நம்ம உள்ள நுழையும் போதே, இன்னைக்கு எனக்கு என்னென்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் இருக்குதோ, எந்த காரியத்துக்கெல்லாம் நான் அழுதுட்டு இருக்கிறேனோ அதை எல்லாத்தையும் கடவுள் வந்து நீரூற்றாக மாற்றுவார் அப்படின்னு. அதனால எவ்வளவு நாள் அப்படி இல்லாம இருந்தா, ஆனா ஆண்டவருடைய பாதத்துல வந்து அழுத நிலை பாருங்க. அவளுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு எத்தனை வருஷம் வந்து அழுதுட்டு போயிட்டே இருந்திருக்கிறான். ஆனா நீரூற்றாக அதை மாற்றினார். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் இந்த ஜனங்கள் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சர்ச் தேவாலயத்துக்கு வராங்க. அங்க வந்து எரேமியா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு, யாரெல்லாம் வராங்களாம், யாரெல்லாம் யூஸ்வலா சர்ச்சுக்கே வர முடியாம இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வராங்களாம். யாரெல்லாம்னா குருடர்கள், சப்பானிகள், கர்ப்பிணிகள், பிள்ளைத்தாட்சிகளும் கூட வந்து தேவாலயத்தை நிரப்பினார்களாம். குருடர்லாம் எங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க, நாங்க எப்படி சர்ச்சுக்கு வழியே தெரியாது, we cannot come. சப்பானிகள் நாங்க நடக்க முடியாது, how can we come to church அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைத்தாட்சிகள், கர்ப்பிணிகள் எல்லாம் we are pregnant இல்ல, அதனால we may not be able to come அப்படின்னு. ஆனா அப்படி வர முடியாதவங்களை எல்லாத்தையும் கூட ஆண்டவர் வந்து சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு வருவாராம். so we have no excuses. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். இவங்கெல்லாம் எப்படி வருவாங்களா, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். சோ குருடருக்கு என்னங்க அழுகை இருக்குன்னா டெஃபினட்டா பார்வை வேணும். சப்பானிக்கு என்ன அழுகை, ஐ வாண்ட் டு வாக். கர்ப்பிணிகள், ஐ வாண்ட் அ சேஃப் டெலிவரி. சோ இப்படி இவங்க எல்லாம் அதே மாதிரி நம்மளும் வந்து குருடர்னா லிட்டரலா கண்ணு தெரியலன்ட்டு இல்லை. சோ we have so many things where we are blind, where we are lame. நம்மளால செய்ய முடியாத சில காரியங்கள்னா I am lame அப்படின்னு சொல்லலாம். It's not because we cannot walk. எனக்கு என்ன சில காரியங்கள் எனக்கு எப்படி இதை செய்யறதுன்னு தெரியலன்னா we are blind ன்னு சொல்லலாம். So we can take the அடுத்த மீனிங், அதாவது லிட்ரல் சென்ஸ்ல இல்லாம நம்ம அதை எடுக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருமே அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் இந்த தேவாலயத்தை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தேவாலயத்துக்கே போக முடியாம இருந்தாங்க 70 years. இப்போ அட்லீஸ்ட் they have a place to worship. சோ அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் நீங்க இந்த தேவாலயத்துக்கு வருகிறீங்க. ஆனா தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் அப்படின்றார். அப்பனா நீங்க வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து அழுகையோடும் கண்ணீரோடும் உங்க பெட்டிஷன்ஸோட வரீங்க. பட் உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டியும் ஒரு ஃபர்டைல் பதிலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இததான் வந்து நம்ம எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் பிளஸிங் வந்து என்னன்னா, என்னென்ன பெட்டிஷன்ஸோட நம்ம அழுகையோடு கண்ணீரோடு புலம்பலோடு வந்திருக்கிறோமோ அதே இதுல எரேமியா வந்து என் பண்ணும்போது அதுல சொல்றாரு, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உங்கள் சஞ்சலத்தை நான் சந்தோஷத்தால் நிரப்புவேன் அப்படின்றாரு. சோ அந்த ஒரு கான்பிடன்ஸ், நம்ம ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா ஏதோ வரோம் போறோம் அப்படின்னு இல்லாம ஹோல் ஹார்ட்டடா நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்ட டெஃபினட்டா கடவுள் வந்து இதை நீரூற்றாக மாற்றுவார். டெஃபினட்டா வந்து இந்த சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நிச்சயமாக நான் வந்து இதுக்கு டெஸ்டிமனி நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஹோல் ஹார்ட்டடா ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து அதை ஜெபத்துல வைக்கும் போது ஆண்டவர் அதை நிச்சயமாக செய்வார். இது ஒரு சண்டே வர்ஷிப் சர்வீஸ் தானே. ஒருவேளை இது ஒரு அற்புத சுகமளிக்கும் கூட்டமா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் வந்து அப்பா அந்த மாதிரி எல்லாம் ப்ரே பண்ணலாம்னு கிடையாது. எவ்ரி சண்டே சர்வீஸ்
நம்மளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வைக்கும் போது ட்ரூலி we will see miracles. அந்த டெஸ்டிமனியை நம்ம வந்து இந்த வருகிற வாரங்கள்ல நம்ம சொல்ல கடவுள் வந்து நிச்சயமாக நமக்கு கிருபை செய்வார். செகண்ட் blessing சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 84ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ பர்வதத்திலே காணப்படுவார்கள். So you are strengthened. So அந்த சண்டே சர்வீஸ்க்கு வரதுதான் வந்து நம்மளை என்ன பண்ணுது, நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ரைட்? சர்ச்சுக்கு வர்றது என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பலத்தின் மேல் பலம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன், ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம செய்யும் போது பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அப்புறம் போக போக we get tired and we start slowing down. நாங்க இப்போ ரீசெண்டா வீடு மாத்தும் போது கூட சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண வந்தவர் சொன்னாங்க, ஃபர்ஸ்டே வந்து பெரிய பெரிய ஹெவி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க, அதுக்கப்புறம் வந்து மெதுவா அதை பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப டயர்ட் ஆயிரும், முடியாது, so let's organize and do it அப்படின்னாங்க. அப்படிதான் காலையில ஆகும்போது ஃபுல் எனர்ஜி, போக போக மத்தியானம் ஆக சாயந்தரம் போக லிட்டரலி we were dragging, we couldn't do it அந்த அளவுக்கு. So that is normal. பட் ஆனா நம்ம சர்ச்ல வந்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்ல நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது ஸ்டார்டிங்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே ஸ்ட்ரென்த்தை கடவுள் கடைசி வரைக்கும் நமக்கு கொடுப்பாரு. அதுதான் பலத்தின் மேல் பலம். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ பர்வதத்திலே காணப்படுவார்கள். கடைசி வரைக்கும் கடவுள் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கடவுள் வந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏன்னா யங் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து they are stronger compared to those who are older. But older people சர்ச்ல வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணும்போது எவ்வளவு யங்கா இருக்கிறவங்க கூட அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஈடு இணையா நிக்க முடியாது. அதனாலதான் அவர்கள் என்ன, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, those who come and wait on the Lord in the church, in the sanctuary, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, so renewed strength, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். So அந்த ஒரு renewed strength, பலத்தின் மேல் பலன், சீயோனிலே தேவ பர்வதத்திலே காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு சர்ச்சுக்கு நம்ம வரும்போது இந்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா அடுத்த சண்டே வர வரைக்கும் இந்த ஒரு பலன் தான். பிசிக்கலாவும் கடவுள் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு, ஸ்பிரிச்சுவலாவும் கடவுள் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு, வேற நம்மளுடைய மென்டலாவும் கடவுள் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. நம்ம டவுன் ஆகாம இருக்கிற அளவுக்கு ஏதோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் 10 வெயிட்ட தூக்கிடுறோம் 10 பேரை இது பண்றோம் அப்படின்றது கிடையாது. மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், இதுல வந்து இட் என்கம்பasses everything. சோ அதே இது நம்ம எரேமியால பார்க்கும்போது ஆஃப்டர் கேப்டிவிட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க வந்து இந்த மாதிரி கடவுளை வர்ஷிப் பண்றாங்கன்னா அந்த செகண்ட் பிளெஸிங் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுல வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் யாக்கோபை மீட்டு தன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்படின்னா இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டவரை வர்ஷிப் பண்ண வராங்க. இங்கேயும் அதே தான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ட்ரென்த் கொடுப்பேன்னு. என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுக்குறாருன்னா, உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க உன்னை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நான் வந்து உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். உன்னை விட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை விட வேற யாரும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. நோபடி கேன் ஓவர்கம் யூ. உன்னை விட பலத்தவங்க தான் அவங்க உண்மையிலே, பட் they cannot overpower you அப்படின்றாரு. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் டேவிட் அண்ட் கோலியாத். இவன் வந்து இவனுக்கும் கோலியாத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவன் ஏதோ 9 ஃபீட்டுக்கு மேல இருக்கிறான். அவன் சொல்றான், தாவீது அவன் கிட்ட வரும்போது, நீ தடியோடும் கூழாங்கல்லோடும் என்கிட்ட வரதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்கிறான். இன்னைக்கு பாரு, நான் உன் தலைய உன்னை வெட்டி நான் உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் போடுவேன்னு சேலஞ்ச் பண்றான். he was so confident. தாவீதை விட 1000 times stronger வந்து கோலியாத். ஈவன் சவுலே வந்து பயப்படுறான் கோலியாத்துக்கு அகேன்ஸ்டா போறதுக்கு. இன்ஃபேக்ட் சவுல் வந்து was the tallest person on the whole of Israel. எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஆனா சவுல் கூட போய் ஃபைட் பண்ண பயப்படுறான். ஆனா கோலியாத் தாவீது வந்து போகிறான். ஏன்னா தாவீது வந்து சர்ச் கோயிங்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஒருவேளை தாவீதுனுடைய பிரதர்ஸ் 3 ஓல்டர் பிரதர்ஸும் ராணுவத்துல இருக்கிறாங்க. அவங்க ஏன் கோலியாத் கிட்ட போகல? அவங்க எல்லாம் ஒருவேளை சர்ச்சுக்கு போயிட்டு தானே இருந்திருப்பாங்க. தாவீதுனுடைய தகப்பன் ஈசாய் அவங்களெல்லாம் நல்லா தானே வளர்த்தாரு. சர்ச்சுக்கு போறது மாத்திரம் பத்தாது, எப்படி போறோம் அப்படின்றது முக்கியம். சும்மா போய் உட்காந்துட்டு வர்றது, ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வர்றது, இல்லைன்னா ஹோல் ஹார்ட்டடா போகாம இருக்கிறது அப்படின்ட்டுலாம் பண்ணா உங்களுக்கு இந்த 3 பிளெஸிங்ஸும் இன்னைக்கு நம்ம கேட்க போறது வந்து கிடைக்காது.
ஆனா டேவிட் வந்து ஹோல் ஹார்ட்டடா போறனாலதான் உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன் அப்படின்றார். அதே மாதிரிதான் கிதியோன் வந்து he was powerless. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு the angel of the Lord appeared to him and told him. அப்ப கிதியோன் சொல்றான், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருந்தா ஏன் எனக்கு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நடக்கிறது? அப்ப ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அந்த மீதியானியர்கள் the Midianites வந்து ஏராளமான ஜனங்கள், கிதியோனா அவங்க கிட்ட கூட நிக்க முடியாது. ஆனால் உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன். என்ன வெறும் 300 பீப்புளை வச்சுக்கிட்டு thousands and thousands of Midianites is able to overpowerனா அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த blessing. So somebody வந்து உன்னை விட knowledge wisdomல வந்து intelligenceல உன்னை விட 100 times பெட்டரா இருக்கலாம். பட் நீ உண்மையா சின்சியரா நீ வந்து ஒரு சர்ச்சுக்கு நீ வரும்போது அவங்கள விட நீ வந்து you will be wiser than them and more intelligent and more knowledgeable. இதுதான் கடவுள் கொடுக்கிற அந்த ஸ்ட்ரென்த். அண்ட் பிசிக்கலாவும் அவங்கள விட நீ ஜாஸ்தி ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், மென்டலாவும் ஒன்னு அவங்கள விட மேபி they are very very strong. பட் நீ சர்ச்ல வந்து கடவுள்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த்தை நீ டிரைவ் பண்ணும்போது உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பேன் அப்படின்னு எரேமியால வாசிக்கிறோம். இங்கேயும் 84ஆம் சங்கீதத்துல தாவீது என்ன சொல்றாரு, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ பர்வதத்திலே காணப்படுவார்கள். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கிறோம், நம்ம அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னென்ன பிரேயர் ரிக்வெஸ்டோட வருமோ கடவுள் வந்து அதெல்லாம் பிரேஸ் பாயிண்ட்ஸா மாத்துவாரு. செகண்ட் வந்து நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு வீக்கா இருந்தாலும் கடவுள் வந்து மென்டலி பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி எல்லாத்துலயும் மற்றவங்களை எல்லாத்த விட அதிகமான ஸ்டாமினா கொடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அதே ஸ்ட்ரென்த் இருக்கும்படி கடவுள் வந்து நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணுவாருன்னு பார்க்கிறோம். கடைசியில வந்து நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் வந்து நமக்கு அந்த 84ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், தாவீது வந்து அப்படி சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காகிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் இருக்கிறார், கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருளுவார். சோ கர்த்தர் வந்து நன்மையை தருவேன் அப்படின்றார். அதான் 3வது பாயிண்ட். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் வந்து நமக்கு நன்மைகளை தருவேன். சோ தாவீது அதை தன்னுடைய லைஃப்ல உணர்ந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்மை கிடைக்கும் அதுக்காக மாத்திரம் சர்ச்சுக்கு வரன்னு வரல, அவர் கடவுள் மேல இருக்கிற அன்புனால வராரு. பட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்குது. சோ the final blessing அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, கடவுள் வந்து எனக்கு நன்மைகளை தருவார், நிச்சயமா அவர் தருவாரு. அதேதான் அந்த எரேமியால அந்த கேப்டிவிட்டி எல்லாம் முடிஞ்ச அந்த ஜனங்கள் வரும்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கன்றுக்குட்டிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நான் உங்களுக்கு தந்து நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவேன், அப்பொழுது வாலிபரும் கன்னிகைகளும் முதியோரும் கூட வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி எல்லா திருப்தியால உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான திருப்தி. சோ ஃபர்ஸ்ட் இதான் பாக்குறோம், நன்மைனா வந்து ஆட்டோமேட்டிக்கா தானியம் திராட்சை ரசம் என்னன்னா என்ன வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ, நம்ம ஃபுட், நம்ம க்ளோதிங், ஹவுசிங், டிரான்ஸ்போர்டேஷன், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம ஜாப், இன்னும் என்னெல்லாமோ நம்ம சொல்லிட்டே போலாம், ஃபேமிலி லைஃப் அப்படின்ட்டு. சோ இந்த நன்மைகள். ஆனா அதோட சேர்த்து எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, அப்படி சர்ச் கோயிங் இருக்கும் போது ஆசாரியர்களுடைய ஆத்துமாக்களை நான் கொழுமையினால் நிரப்புவேன் அப்படின்றார். சோ நம்மளுடைய சோலையும் வந்து அவர் வந்து நன்மைகளினால் திருப்தி ஆக்குவேன் அப்படின்றாரு. சோ ஆத்மாவையும் சரீர பிரகாரமான நன்மைகள் மாத்திரம் அல்ல, ஆத்மாவையும் நான் நன்மைகளினால் திருப்தி ஆக்குவேன். சோ ஏதோ ஆசாரியர்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஏன்னா நம்ம வாசிக்கிறோம்ல, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. சோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் கால்ட் டு பி ஃபார் priesthood. சோ உன்னுடைய ஆத்மாவையும் நான் நன்மையினால் நிரப்புவேன். சரீர பிரகாரமான நன்மை மாத்திரம் அல்ல, ஆத்ம நன்மைகளினாலும் நான் நிரப்புவேன். அதான் அந்த ஓப்பனிங் ஹிம் பாடுறோம்ல, அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் பிரவேசிப்பேன் அப்படின்னு we are entering. பேதுருவும் யோவானும் அப்படிதான் அலங்கார வாசலால போறாங்க. போய் அவங்க வந்து மற்றவங்க அந்த சப்பானியை வந்து எழுப்பி நடக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டை பாடும்போதே வந்து எனக்கு சர்மன்ல வந்து கடவுள் வந்து ஒரு பாயிண்ட்டும் அந்த பாட்டு பாடும்போது தான் இதெல்லாம் நிறைய எனக்கு அப்படியே தெரிய வந்துச்சு, எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரணும். அலங்கார வாசலால கோவிலுக்குள்ள வரோம், பட் வந்து நம்ம ஆலயத்துல என்ன பண்றோம், why do we come to church அப்படின்றதுதான். பட் இதை பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துல ஏசாமி அதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா ஆலயத்துல இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்றத வந்து அவர் சொல்ற, பிதாவின் வீடு அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம வாசிக்க கேட்டு சுவிசேஷ வேத பாடத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ தாவீதும் சரி
எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல இருந்த அந்த கேப்டிவ்ஸ் பாபிலோன்ல இருந்து திருப்பி விடுபட்டு வந்தவங்களும் சரி, அவங்க எல்லாரும் வந்து அந்த ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து அவங்களுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் கிராண்ட் பண்றாரு, அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்றாரு, அவங்களுக்கு நன்மைகளை தருகிறார். அதே போல இன்னைக்கு நம்மளும் அந்த ஒரு கமிட்மெண்டோட நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக வருகிற நாட்கள்ல நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்ஸ் எல்லாம் பிரேஸ் பாயிண்ட்ஸா மாத்துவாரு. நம்மளுடைய நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு. எந்த வீக்னஸ், எந்த சிக்னஸ், எந்த டிசீசஸ், எந்த இல்னஸ் இருந்தாலும் அவர் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு. நன்மைகளினால் நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் முடிசூட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. ஆமென்.